ஹலோ 10th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ ஓகே, இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் நடந்த மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். நல்ல வேலை கொஞ்சம் பயந்தேன் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் சென்டம் நிறைய பேர் சென்டம் எடுத்துருந்தாங்க. கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மேபி அதனால் இந்த தடவை ஒரு சில ட்விஸ்ட் எதுவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 வேர்டுக்கான ஆன்சர் கீ அண்ட் கொஷின் 2 மார்க் 5 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டு சயின்ஸ் எக்ஸாமுக்கு நான் 4 மார்க்கு 7 மார்க்கு தனியாகவும் 2 மார்க்கு தனியாகவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னும் நான் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2m(n)(1). தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் 0 <= r <b ஆப்ஷன் சி. ஃபோர்த்து கொஷினுக்கு 0 ஆப்ஷன் ஏ ஆன்சரு. ஃபிஃப்த்து கொஷினுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். சிக்ஸ்த்து கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ரோ மேட்ரிக்ஸு. செவன்த்து கொஷினுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆப்ஷன் பி. எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் சி 3x + 7y = 0. நைன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி 1. 10th கொஷினுக்கு ஐ டோன்ட் நோ, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஆன்சருக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு தெரில இந்த 2 கொஷினுக்கு மட்டும். இது எல்லாத்துக்கும் ஓகே. நான் கரெக்ட் ஃபுல் ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். 11th ஆப்ஷன் டி 136 π cm². 12th ஆப்ஷன் ஏ 4/3 π. 13th ஆப்ஷன் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ > 1. 14th ஆப்ஷன் டி 4/5. 2 மார்க்கு ஃபஸ்ட்டு கொஷின் வெரி ஈஸியான ஒரு கொஷின். செகண்ட் கொஷின் காம்போசிஷன் டைப் கேட்டிருக்காங்க. தேர்டும் ஓகே தான். ஃபோர்த்து அடிஷனு. ஃபிஃப்த்து மேட்ரிக்ஸு ஏபிபிஏ ஃபைன் பண்ணி ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல போகிறீங்க. வெரி ஈஸி கொஸ்டின். அதே மாதிரி தான் 20th கொஷின் டிக்னாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. 21 பார்த்திங்க அப்படின்னா இது ஏவோட வேல்யூ அவங்க கர்வ் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஈஸியஸ்ட் கொஷின் தான். பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது 2 கொஷின் 2 ஸ்ட்ரைட் லைனுமே பெர்பெண்டிகுலர்னு சொல்லணும். இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸி கொஷின். 2 மார்க் பொறுத்தளவில் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டு டு ஸ்பியரோடது ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ரேஞ்சு நல்லா படிக்க சொன்னேன், அதில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 மார்க் எல்லாமே ஈஸி தான். 5 மார்க்கு 29வது கொஷின் நேற்று நான் சொன்னது தான், நேற்று நான் சொல்லியிருந்தேன், அப்படியே கேட்டிருக்காங்க. 30வது கொஷினும் அதே தான், ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ஈஸி. 31 நான் சொல்லலை, ஓகே நோ ப்ராப்ளம். 32 சொல்லியிருந்தேன், ஸோ அதனால் அது எழுதிடுவீங்க. கம்பல்சரி எத்தனாவது கொஷின் 42. ஓகே பார்ப்போம். 32 கூடுதல் ஃபைன் பண்ணுறது சொல்லியிருந்தேன். 33 சொல்லியிருந்தேன். 3வது படம் அல்ஜீப்ரா 3rd சாப்டரில் மேட்ரிக்ஸ் அணிகள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், கோண இருசமவெட்டி தேற்றம், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். தேல்ஸு பித்தாகரஸ் அதை மட்டுமே படிக்காதீங்க, ஆங்கிள் பைசெக்டர் படிங்க, அது கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குன்னு அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இது நாற்கரத்தின் பரப்பு. நான் திரும்ப சொல்லியிருந்தேன், நாற்கரத்தின் பரப்பு உங்களுக்கு டேரெக்டாக பாயிண்ட் கொடுத்து கேட்குறத விட நாற்கரத்தின் பரப்பே கொடுத்துட்டு அந்த எக்ஸ் வேல்யூ அந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை அப்படியே கேட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஷின் 36 ஈஸி தான். 37 நான் ட்ரிக்னாமெட்ரி படிக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன், பட் இந்த ஐடென்டிட்டிஸ் முற்றுரிமைகள் எல்லாம் படிக்க சொல்லியிருப்பேன், அதில் இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ஈஸி தான். ஸோ 5 மார்க் எல்லாமே அட்டெண்டபிளாக தான் இருந்துச்சு. 41 ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. 42 நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், ஐ திங்க் 3rd சாப்டர் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. 42 இதுதான் மெயினோ கம்பல்சரி இது வரைக்கும் கேட்டதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின் இது தான். ரொம்ப ஈஸி. ஸோ எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிராஃப் ஜாமெட்ரி எழுதியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓவரால் 100க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, 1 வேர்டில் எத்தனை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.